வணக்கம். போரோ சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நான் களிக்கு கருவாட்டு குழம்பு செஞ்சுருக்கேன். ராகி களிக்கு அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும். நெத்திலி கருவாடு குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நெத்திலி கருவாடை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். சமைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற மண், குடல், தலையெல்லாம் வெளியே வந்துடும் கழுவும் போது. அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, புளி, தக்காளி இது எல்லாமே பச்சையாகவே அரைச்சிக்கலாம், எதுவும் வதக்க வேண்டாம். தனியாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள், கல்லுப்பு, மஞ்சத்தூள் இது எல்லாமே இந்த தேங்காய் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இது எல்லாமே அரைச்சிக்கலாம். நான் எடுத்துருக்கிற கருவாட்டில் உப்பு இல்லை, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்குற கருவாட்டில் உப்பு இருந்தால் உப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி இருக்கிறோம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கிறோம். இது தாளிப்பு வடகம். இது இல்லைன்னா நீங்கள் கடுகு, சீரகம், பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மசாலா இந்த மாதிரி கெட்டியாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். பொரியும் போதே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வடகம் பாதி பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வடகம் கொஞ்சம் பொரிஞ்சது வெங்காயம் சேர்த்தோம்னா வெங்காயம் வதங்கும் போதும் வடகமும் சேர்ந்து வதங்கிடும். வடகம் நிறைய வதஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டோம்னா வடகம் தீஞ்சிரும். அதனால் இப்போ அரைச்சி வச்ச மசாலாக்களை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு வதக்கிக்குங்க. கொஞ்சம் வதங்கினதும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரே கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு திக்னஸ் எவ்வளோ வேணும்னு பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். வெங்காயம், தக்காளியெல்லாம் நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கிட்டும். நம்ம அதுக்குள்ளே கருவாடை க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 முறை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் கருவாட்டை. அதுக்கு முன்னாடியே நான் கருவாடை ஊற வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணின்னு வந்துட்டோம். கழுவுனோடனே தலை, வயிற்று பகுதியெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா கழுவிட்டு வந்துட்டோம். குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா கருவாடு வெந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் சிம்லேயும் வச்சு நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தூவி இறக்குனா நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.